தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தா. நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். ஆகஸ்ட் 2019. ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். பொது பணித்துறை பொறியாளரா, திருப்பூர் மாவட்டம் அரசு மேல்நிலை பள்ளியில் குடிநீர் வசதி மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. தோராய மதிப்பீடு 2 கோடி ரூபாய். முன்வைப்புத் தொகை 1,00,000 ரூபாய். ஒப்பந்த புள்ளி ஆவணங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் மணிவரை தரப்பட்டு பிற்பகல் மணிக்கு திறக்கப்படும். ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயார் செய்க. பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள். பணியிடத்திற்கு வரவேற்கப்படுகின்றன. தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மாத சம்பளம் ரூபாய் 10,000 அனுப்ப வேண்டும். வந்து சேர கடைசி நாள். விளம்பரம் தயார் செய்க. பேரவை கூட்ட அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். பொதுக்குழு கூட்டம் மணி அளவில் நடைபெறும். கீழ்கண்ட பொருள்கள் எடுத்து கொள்ளப்படும். முந்தைய ஆண்டுக்கான தணிக்கையாளர் நியமனம் கலந்து கொள்ளுமாறு அறிவிப்பு தயார் செய்க. விபத்து அறிக்கை. சிறப்பு சுருக்கங்கள். தஞ்சாவூர் மாவட்டத்தை முயன்ற போது சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்தார். காவல்துறையினர் உரிய விசாரணை நேரில் பார்த்ததாக அறிக்கை தயாரிக்க. 1/3 பாகம். சிறப்பு சுருக்கங்கள். சட்டப்பேரவையில் வரவு செலவு திட்டத்தின் ஓர் உறுப்பினர் பேசியதாவது: மாண்புமிகு துணைத் தலைவர் அவர்களே, இந்த ஆண்டு வரவு செலவு திட்டம் இருப்பதால் நிதியமைச்சர் அவர்களை நான் பாராட்டுகிறேன். இந்த அரசு ஆதி திராவிடர்களுக்கு கல்வி வசதியும் தங்குமிட வசதிகளும் வீட்டு வசதியும் ஆதி திராவிட விரைவில் முன்னேற்றம் தேவையான வசதிகள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து குடிநீர் வசதியை ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். குடிநீர் வசதி. அந்த வசதியை கொடுக்கப்பட்ட பழைய திட்டங்களுக்கு மத்திய அரசிடமிருந்து நிதி உதவி கிடைக்கவில்லை. பழைய திட்டங்களை கைவிடக்கூடாது தெரிவித்துக் கொள்கிறேன். கொடுக்கப்படும் என்று. குடிநீர் வசதிக்காக குடிநீர் விநியோகம் மத்திய அரசிடமிருந்து செய்ய வேண்டும். கிடைக்காவிட்டால் மாநில அரசே செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தக்க நடவடிக்கை சொல்லிக் கொள்ளுகிறேன். கடைசியாக வாங்கக்கூடாது. என் உரையை முடித்துக் கொள்கிறேன். 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. 1. கோயமுத்தூர் பொதுப்பணித்துறை கட்டட வட்டம் கண்காணிப்பு பொறியாளரால் திருப்பூர் மாவட்டம்
அவிநாசி. அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 20 வகுப்பறைகள் கட்டடம். அறிவியல் ஆய்வு கட்டடம். குடிநீர் வசதி செய்தல் மற்றும் சுற்று சுவர்கள் கட்டுதல் ஆகிய பணிகளுக்காக மூடிமுத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. பணியின் தோராய மதிப்பீடு 2 கோடி ரூபாய். முன்வைப்புத் தொகை 1,00,000 ரூபாய். பணி முடிப்பதற்கான காலம் 1 வருடம். ஒப்பந்த புள்ளி ஆவணங்கள் 2018 ஆண்டு டிசம்பர் 1ஆம் நாள் முதல் 10ஆம் நாள் வரை வழங்கப்படும். பூர்த்தி செய்யப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் டிசம்பர் 11ஆம் நாள் பிற்பகல் 3 மணி வரை பெறப்பட்டு அன்றே பிற்பகல் 4 மணிக்கு திறக்கப்படும். ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயார் செய்க. 2. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கு பதிவாளரால் மனுக்கள் வரவேற்கப்படுகின்றன. மனுதாரர் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மாத சம்பளம் ரூபாய் 10,000. தாழ்த்தப்பட்டோர் பிரிவினருக்கு பல்கலைக்கழக மானிய குழுவின் பரிந்துரையின்படி வயதில் தளர்ச்சி செய்யப்படும். அனுப்பப்படும் மனுவுடன் தகுதி சான்றிதழ்களின் நகல்கள் அனைத்தையும் இணைத்து அனுப்ப வேண்டும். மனு வந்து சேர கடைசி நாள் 2019ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் நாள். விளம்பரம் தயார் செய்க. 3. சென்னை பாலாஜி நகர் குடியிருப்போர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம். தியாகராய நகர் ராமசாமி தெரு 10ஆம் இலக்கமிட்ட வீட்டில் 2018ஆம் ஆண்டு ஜூலை 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 10 மணியளவில் நடைபெறும். கீழ்கண்ட பொருள்கள் ஆலோசனைக்கு எடுத்து கொள்ளப்படும். முந்தைய ஆண்டுக்கான கணக்குகளுக்கு ஒப்புதல் மற்றும் தணிக்கையாளர் நியமனம். கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு சங்கத்தின் செயலாளர் வெளியிடும் அறிவிப்பு தயாரிக்க. 4. தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் மயிலாப்பூரில் இருக்கும் நிறுவனம் ஒன்றில் பொறியாளராக வேலை பார்த்து வந்தார். அவர் நேற்று இரவு சைதாப்பேட்டை கிண்டி இடையே ரயில் தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது மின்சார ரயில் ஒன்று அவர் மீது மோதி இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்தார். இது தொடர்பாக காவல்துறையினர் உரிய விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்தை நேரில் பார்த்ததாக ஓர் அறிக்கை தயாரிக்க. சரியாக 2 நிமிடங்களுக்கு பின் 3இல் ஒரு பாகம் படிக்கப்படும்.
6 seconds, 10 seconds, 5 seconds. Get ready. Start. சட்டப்பேரவையில் வரவு செலவு திட்டத்தின் மீது ஓர் உறுப்பினர் பேசியதாவது: மாண்புமிகு துணைத் தலைவர் அவர்களே, இந்த ஆண்டு அவையில் அளிக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டம் எல்லோரும் ஏற்கக்கூடியதாக இருப்பதால் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களை நான் பாராட்டுகிறேன். ஆதிதிராவிட சமூக முன்னேற்றத்திற்காக இந்த அரசு நிறைய பணத்தை செலவு செய்து ஆதிதிராவிடர்களுக்கு கல்வி வசதியும் தங்குமிட வசதிகளும் வீட்டு வசதியும் செய்து கொடுத்து வருகிறது. ஆதிதிராவிட மக்களுக்கு இன்னும் தேவைகள் நிறைய இருக்கின்றன. ஆகையால் அவர்கள் இன்னும் விரைவில் முன்னேற்றம் அடைவதற்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். அடுத்து குடிநீர் வசதியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். அரசு குடிநீர் வசதி இல்லாத எல்லா கிராமங்களிலும் அந்த வசதியை செய்து கொடுத்திருக்கிறது. முன்பே குடிநீர் வசதி செய்து கொடுக்கப்பட்ட சில இடங்களில் பழைய திட்டங்களுக்கு மத்திய அரசிடமிருந்து நிதி உதவி கிடைக்கவில்லை என்று தெரிய வருகிறது. அதனால் பழுதாகி இருக்கும் பழைய திட்டங்களை புதுப்பிப்பதையும் அதிகப்படுத்துவதையும் கைவிடக்கூடாது என்று தெரிவித்துக் கொள்ளுகிறேன். முக்கியமாக சரியான குடிநீர் வசதி இல்லாத இடங்களுக்குத்தான் புதிதாக குடிநீர் வசதி செய்து கொடுக்கப்படும் என்று தெரிந்து கொண்டேன். தஞ்சாவூர் நகரத்தில் சுமார் 60 வருடங்களுக்கு முன்பு குடிநீர் வசதிக்காக பம்பு செட்டுகள் அமைக்கப்பட்டன. அவை சேதமடைந்து விட்டன. 3-4 தடவை அவை உடைப்பட்டு குடிநீர் விநியோகம் இல்லாமல் மக்கள் கஷ்டப்பட்டனர். ஆகையால் புதிய கிராமங்களுக்கு மட்டும் இன்றி நகரங்களுக்கும் மத்திய அரசிடமிருந்து நிதி உதவி பெற்று ஆவன செய்ய வேண்டும். அப்படி மத்திய அரசிடமிருந்து நிதி உதவி கிடைக்காவிட்டால் மாநில அரசே கடனாகவோ மானியமாகவோ கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். அடுத்தபடியாக உணவு பொருள்களின் விலையை குறைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். தானியங்களின் விலையை குறைக்க வேண்டும் என்று சொல்வதை விட விவசாயத்திற்கு வேண்டிய உபகரணங்களின் விலையை குறைத்தால் தானியங்களின் விலை தானாகவே குறைந்துவிடும் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உழவு மாடுகள் மற்றும் கலப்பை போன்ற இரும்பு சாமான்களின் விலை பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. உரங்களின் விலையும் இவ்விதம் உயர்ந்திருக்கிறது. இவற்றின் விலையை குறைக்க அரசு தக்க நடவடிக்கை எடுத்து கொண்டால் தானியங்களின் விலை தானாகவே குறைந்துவிடும். விவசாயிகளும் நில சொந்தக்காரர்களும் தாங்களாகவே விலைகளை குறைத்து கொண்டு விடுவார்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறேன். கடைசியாக ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். கடைகள் மற்றும் கடைப்பணியாளர்கள் குறித்து சட்டம் இயற்றி இருக்கிறோம். இரவு 8 மணிக்கு மேல் கடை தொழிலாளர்களிடம் வேலை வாங்க கூடாது என்று குறிப்பிட்டிருக்கிறோம். பல நகரங்களில் இந்த விதி சரிவர கடைபிடிக்கப்படவில்லை. இதை சரியாக
கண்காணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்ளுகிறேன். ஸ்டாப்.